our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 122:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். சமாதானமும் சுகமும் எத்தனை பெரிய ஆசிர்வாதங்கள்! எந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆரோக்கியமும் இருக்கிறதோ அந்த வீடு பாக்கியமுள்ளது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதித்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். கர்த்தர் நம்மை எவ்வளவு அருமையாய் ஆசிர்வதிக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று ஒரு வீட்டுக்கு செல்லும் போது அந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டும். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. பிரியமானவர்களே, உங்களுடைய வீடு அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரமாய் காணப்பட வேண்டுமென்றால் முதலாவது உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் தேவனிடத்தில் சமாதானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 5:1 படி நீங்கள் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். இன்று எங்கும் சமாதானமற்ற சூழ்நிலை நிலவுகிறதை காணலாம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சமாதானமில்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சமாதானமில்லை. கருத்து வேறுபாடுகள், கீழ்ப்படியாமைகள், எதிர்த்து பேசுதல், சண்டையும் சச்சரவும் காணப்படுகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் சமாதானமாயிருக்கும்படி அதை வாஞ்சித்து பிரயாசப்படுங்கள். குடும்ப சமாதானத்திற்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். நமது ஆண்டவரும் கூட ஒருவரோடொருவர் சமாதானமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறாரே. தேவனுடைய சமாதானத்தை பெற்ற நாம் வீட்டிலும் வெளியிலும் சமாதானமுள்ளவர்களாய் இல்லாவிட்டால் சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்படி மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும்? ஒருவேளை இன்று நீங்கள் மற்றவர்கள் மீது குறைபட்டு கொள்ளலாம். நான் சமாதானமாய்த்தான் இருக்கிறேன், ஆனால் அப்படி அவர்கள் விரும்பவில்லையே. அவர்கள்தானே முதலாவது என்னை பகைத்தார்கள். அவர்கள் முதலாவது என்னோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, நீங்கள் முதலாவது விட்டு கொடுத்து சமாதானத்துக்காக முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் மற்றதை கவனித்துக் கொள்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அநேக குடும்பங்களில் பணக்குறைவு வரும்போது சமாதானம் குறைகிறது. மாத கடைசியாகும் போது சண்டை சச்சரவுகளும் வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யும் போது வாக்குவாதங்களும் ஏற்பட்டு சமாதானம் சீர்குலைக்கப்படுகிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் கணவனும் மனைவியும் மனம் திறந்து பேசி ஒருமித்து வரவு செலவு காரியங்களை திட்டம் பண்ணுவது அவசியம். ஒரு போதகர் தன் சபையில் இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் போது இவ்வாறாக கூறினார், நான் பல செல்வந்தர்களை அறிந்திருக்கிறேன், பெரிய உத்தியோகஸ்தர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அரண்மனை போன்ற பெரிய வீடுகளில் வசிப்பதையும் செல்வங்கள், சொத்துக்கள் மற்றும் ஏராளமான வேலைக்காரர்களுடன் வசதியான வாழ்க்கை வாழ்வதையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களது உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இருப்பதில்லை.
கொடுப்பதில்லை. சரீரத்தின் நோய்களும் மற்ற பிரச்சனைகளும் வாழ்க்கையை கசப்படைய செய்து விடுகின்றன. எவ்வளவு கோடி பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என்று கண்ணீருடன் சொல்லுகிறார்கள். உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? உங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் இருக்கின்றனவா? மனநிறைவும் மனரம்யமும் இருக்கிறதா? அல்லது கடல் அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து கரையில் மோதுவதைப் போல துயரங்களும் துன்பங்களும் வியாதிகளும் நோய்களும் உங்கள் வாழ்க்கையில் மோதிக்கொண்டிருக்கின்றனவா? இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்ன சமாதான பிரபுவை உங்களுடைய இல்லத்துக்குள் கொண்டு வாருங்கள். அவருடைய பாதங்களை பிடித்து, தேவனே, எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் என்று மன்றாடுங்கள். ஒரு முறை சீஷர்கள் கலங்கி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, எங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று தவித்த போது பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த சீஷர்கள் நடுவில் இயேசு அற்புதமாய் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்பதாகும். அப்படி சொன்ன ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். எங்கே குழப்பங்களும் கவலைகளும் இருக்கின்றனவோ அங்கே சமாதானத்தை கொண்டு வர மனதுருக்கமும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக கொடுத்த வாக்குதத்தமாக தீர்மானியுங்கள். எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் தெய்வீக சமாதானத்தை தாரும். இப்பொழுதே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள கொந்தளிப்புகளையும் புயல்களையும் அதட்டி அமர பண்ணி சமாதானத்தை கொண்டு வாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கை நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவின் சமாதானம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் இவ்வுலகில் பாதுகாப்பாய் உணருவீர்கள். ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆளுகை செய்வார். சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். சமாதானமும் பாதுகாப்பும் சமாதான பிரபுவாகிய இயேசுவுக்குள் மட்டுமே உள்ளது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை அவர் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ள அனுமதியுங்கள். சீருகிற புயலை அவர் அமர்த்துவார். நீங்கள் சுகமாய் தங்கும்படி செய்வார். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களுக்குள் இருப்பதால் இன்று நீங்களும் களி கூர்ந்து சங்கீதம் பாடலாம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்திலும் என் உள்ளத்திலும் தெய்வீக சமாதானத்தை தாரும். இப்பொழுதே என்னுடைய குடும்பத்தில் உள்ள கொந்தளிப்புகளையும் புயல்களையும் அதட்டி அமர பண்ணி சமாதானத்தை கொண்டு வாரும். எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. நான் எப்போதும் உம்முடைய சமாதானமான பிரசன்னத்திற்குள் சுகமாய் தங்குவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.